உங்க எக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு வேளை பிட்ரே பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு ட்ராமா கொடுத்துருக்கலாம். அந்த ட்ராமாவை வந்து இவங்க வந்து பாசிஃபை பண்ணி சரிப்படுத்திருக்கலாம் அவங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் அப்படி இருந்தேன், இவர் எனக்கு அப்படியே ஆப்போசிட். 3 ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்துச்சு, 3மே அப்படிதான் இருந்துச்சு. 3மே நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன், அகைன் அக்செப்ட் பண்ணிருக்கேன். உங்க எக்ஸ் எல்லாம் 2 பேருமே பார்த்திருக்கீங்க? நானும் பார்த்துருக்கேன், இவங்களும் பார்த்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப என்னோட ட்ராமா அப்படின்னாலே என்னன்னா என்னை சீட் பண்ணுறது தான். அதுவும் நான் இருக்கும்போதே சீட் பண்ணுறது தான். ஒரு லவ் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுங்க கிட்ட அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது யாராவது ஒத்துக்குவாங்களா? ஆனால் நான்லாம் நிறையா அக்செப்ட் பண்ணி நான் இருந்திருக்கேன். எவ்வளவோ கேவலமான பர்சன்ஸ் கூடலாம் நான் அப்படி நான் இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அரவிந்த் அவர் லைஃப்ல ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும், அவரோட லைஃப்ல, அவரோட கெரியர் வைஸ், பர்சனலி. உங்களுக்காக அதை வேண்டாம், நோ அப்படின்னு ஸ்டாப் பண்ண ஏதாவது ஒரு விட்டு கொடுத்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா பெருசா? அது என்ன வண்டியில ஓட்டிட்டு இருப்பீங்க? மோட்டோ கிராஸ் ஓட்டுவேன், ரேஸ் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வேண்டவே வேண்டாம், எனக்கு வந்துட்டு அது வேணவே வேணாம். இவங்க ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, கணேஷும் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டைத்தில் வந்து ஒரு மூவி சான்ஸ் வந்துச்சு. இல்லை இந்த லைஃப்குள்ளே நான் போகிற மாதிரி இருக்கனால அவங்க அந்த மூவி வேண்டாம். ஆஃப்டர் மேரேஜில் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டே கொஞ்சம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற எனக்கே தோட்டம் வந்துருச்சு. ரொம்ப லாயலாக இருக்காங்க, ரொம்ப ஹானஸ்டாக இருக்காங்க, ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எவ்ரி டைம் அவர் எனக்கு ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு பண்ணும்போதும் எவ்வளோ ஹார்ஷாக பேசினா கூட திருப்பியும் வருவார், அப்படி கிவ் அப் பண்ணாமல் வந்து நிற்பார். அப்படிங்கும்போது அது ஒவ்வொரு டைமுமே எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. பன்னீர்னா Milky Mist. Only Milky Mist. Ananya's Nana Nani Homes, கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அரவிந்த் வந்து இமோஷனலா உங்களுக்கு செம்ம சப்போர்ட்டா இருந்திருப்பாரு இல்லையா? இந்த ஒரு தருணத்துல தான் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க, இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் உடஞ்சு அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண தருணம்லாம் உடஞ்சு இவரோட நம்ம ஃபியூச்சர் லீட் பண்ணா பக்காவா இருக்கும் அப்படின்ற ஒரு தருணம் இருக்கும்ல, ஓகேப்பா அப்படின்ட்டு. அது உங்களுக்கு செம்ம இமோஷனலாகவும் இருந்திருக்கும், செம்ம ப்ராமிசிங்காகவும் இருந்திருக்கும் ஆஸ் அ கேர்ளா. ஸோ அந்த தருணம் பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? அது ஒன்று அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு வாண்டடாகவே நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு அவர் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னடா இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதனால் எனக்கு அந்த ஒரு தருணம் அப்படின்னு அப்படி கிடையாது. எவ்ரி டைம் அவர் எனக்கு ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு பண்ணும்போதும் எவ்வளோ ஹார்ஷாக பேசினா கூட திருப்பியும் வருவார், அப்படி கிவ் அப் பண்ணாமல் வந்து நிற்பார். அப்படிங்கும்போது அது ஒவ்வொரு டைமுமே எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு பயத்தில் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு சரி இந்த டைம் நம்ம ஓகேன்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு டைம். நம்ம தருணம் இந்த ஒரு பாயிண்ட் அப்படிலாம் இல்லை, எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு குட் பாயிண்ட். நான் தான் வந்துட்டு வீம்பு பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுன ஒரு தருணம் இருக்கா? மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் தாண்டி இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்கல்ல? நான் தான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அந்த பப்பில் மீட் பண்ண அந்த இன்சிடெண்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் ஒரு மாதிரி எனக்கு வந்து பார்க்கும்போதே வந்து ஓகே இவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க. எனக்கு வந்து என்ன பயம்னா வந்து ஐயோ இந்த ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்டா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்னசென்ட்டாகவும் இருந்தாங்க, ஒரு மாதிரி ரொம்ப லாயலாக இருப்பாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் பழகி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸும் சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, ஏன்னா காமன் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ அவங்க சில சொன்னதை வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட பேசும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட். இவங்க சின்ன விஷயம் இருந்தாலும் சரி ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசிடுவாங்க. அது சம் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஆனால் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னை பற்றி தெரியறதுக்கு நான் எதுவுமே சொன்னதில்லை இவர்கிட்ட. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கேட்டு ஏன்னா அவங்கெல்லாம் என் பாஸ்ட்லலாம் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவள் இப்படி தான் இருப்பா, லவ்னா இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு அவங்க எல்லாம் இவங்களை ஒரு ஏற்றி விட்டுட்டாங்க. ஏற்றி விட்டுட்டாங்கிறத தாண்டி உண்மையிலேயே வந்து கூட இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பிஹேவ் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். கேர்லாம் எடுத்துட்டாங்கன்னா தாறுமாறாக எடுப்பாங்க. அதனால் வந்து அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப எனக்கும் ஃபஸ்ட் என்னென்னா ரொம்ப லாயலாக இருக்காங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க. இன்னொன்று ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒர்க்குக்கே போனாலுமே இப்போல்லாம் நிறைய பேர் எப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி
அடாப்ட் பண்ணி ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கனால எனக்கு ரொம்பவே இவங்க பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு இடத்துல. ஒரு பெண் குழந்தைக்கு வந்துட்டு என்னதான் அம்மாவோட பாசம்னு ஒன்று இருந்தாலும் அப்பாவோட அந்த பாசம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு தனி இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும்ல. அந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்லாம் இன்னுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்பா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய கம்பேரிசன்லாம் இருக்கணும்ல. மை ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்லாம் வச்சு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? அந்த மிஸ்ஸிங் அதெல்லாம்? ஆக்சுவலி அப்படி அப்பா மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. இவருமே எனக்கு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி எப்படி ஸ்ட்ரிக்டாக அப்படி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் நிறைய கேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இவர் தான் ஆக்சுவலி என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேரிங்கு அந்த மாதிரி இவ்வளோ லவ் கொடுக்கறது. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் வந்துட்டு இவரை தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. மேக்ஸிமம் டைம்ஸ் சும்மா தான் சண்டை போட்டு சும்மா லவ்வபிளாகவேலாம் இருக்க மாட்டோம், நிறைய சண்டை போட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். நல்லா ஜாலியாக அப்படி தான் இருப்போம். அப்பா மிஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் எனக்கு எந்த ஃபீலும் வந்ததில்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்தெல்லாம் வந்துட்டு உங்க பாஸ்ட் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? சே இப்படிலாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் ட்ராமா இருக்கு, இந்த அதை மாதிரி நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போவோம். ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிடும். அதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன், இவங்களும் பார்த்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப பாஸ்ட் உங்க எக்ஸ் எல்லாம் 2 பேருமே பார்த்திருக்கீங்க. பார்த்துருக்கோம்னா நேரில் பார்த்தது இல்லை. எப்படின்னா வந்து இந்த இப்போ ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்னைக்காவது ஒன்று எடுத்தது தெரியாமல் இருக்கிறது. இந்த ஒன்றுக்குள்ள ஒரு 3 days முன்னாடி கூட இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து சிங்க் பண்ணும்போது நிறைய இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதெல்லாம் வந்து காமெடியாக பார்த்து அதை பற்றி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து அவன் அப்படிங்க இவன் இப்படிங்க இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போமே தவிர பெருசாக அதில் நடந்திருக்க விஷயங்களை வச்சு சண்டை போடுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்க ஏதாவது உங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்களோட எக்ஸ் வந்துட்டு பண்ணது வந்துட்டு இப்படியும் இருந்திருக்காங்க ஆனா திவ்யா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆர் உங்களுக்கு தோணி இருக்கும்ல, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க என்னோட எக்ஸ், பட் வந்துட்டு திவ்யா அதை இப்படி ஹேண்டில் பண்றாங்க, திவ்யா அதை இந்த லெவலுக்கு பெட்டரா இருக்காங்க நினைச்சிருக்கீங்களா? மேபி இந்த இடத்துல நீங்க சொல்றதுனால அவங்களுக்கும் வந்து தெரிய வரலாம். நான் மேக்ஸிமம் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டது இல்லை. நான் வந்து இவங்க எப்படியோ இவங்க அப்படி அப்படின்னு சொல்லி அதை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் வந்து எனக்கு இவங்க வந்து பெட்டர் தான் அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேனே தவிர அங்கே பண்ணாங்க இங்கே பண்ணாங்க இவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணுவாங்க. சேம் 2 பேருமே ஒரே மாதிரி. இல்லை, நான் பாசிட்டிவாக கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு வேளை பிட்ரே பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ட்ராமா கொடுத்துருக்கலாம், அதுவே உங்களால் அந்த ட்ராமாவை வந்து இவங்க வந்து பாசிஃபை பண்ணி சரிப்படுத்தியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். ஆக்சுவலி அவங்க வந்து அதான் சொல்லலாம், லாயலிட்டி தான் அந்த இடத்துல ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா சீட் பண்ணிட்டு தான் வந்து போன மாதிரி. ஆனால் இவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப லாயலாக இருக்காங்கிறது தான் என் ஃபஸ்ட் தாட். அதனால வந்து எனக்கு பெருசாக வந்து இவங்க என்னோட ட்ராமாவை சரி பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமையிலேயே நானே இல்லை. நானே ஃபஸ்ட்டு வந்து நான் பெருசாக வந்து ஒருத்தவங்க லைஃப் விட்டு போயிட்டா ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உடஞ்சி அப்படி இருக்கிற ஆள் இல்லை. மேக்ஸிமம் வந்து ஓகே ஆமாம் எப்படி சொல்கிறது, நமக்கானவங்க இல்லை அவங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் என் லைஃப்பில் வர ஒரு சின்ன சின்ன விஷயமே பார்த்திங்கன்னா ஒருவேளை இது எனக்கு தான் வருது போல், நான் அதை சூஸ் பண்ணுமா அப்படி யோசிப்பேன். இல்லை அப்படின்னா போகுது அப்படின்னா சரி போட்டு இதில் என்ன இருக்குது, அது நமக்கானது இல்லை போல், அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் பெருசாக ஒரு மாதிரி ட்ராமாக்குள்ளே போய் அழுதோ இல்லை அந்த மாதிரிலாம் அந்த டைப் இல்லை. நான் அப்படி இருந்தேன், இவர் எனக்கு அப்படியே ஆப்போசிட். எந்த மாதிரி ஒரு விஷயம் திவ்யா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்கள் பாஸ்ட்டில் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு, இந்த ஒரு ஃபேஸ் வந்துட்டு எனக்கு ஒரு அன்ஹீல் ஆகாது, எனக்கு ஹீலே ஆகாதுன்ற ஒரு ஸ்கார் வந்துட்டு அரவிந்த் உங்கள் லைஃப் வந்து தான் அந்த விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு ஹீல் பண்ணியே வச்சாருன்ற ஒரு மொமெண்ட் இருக்கா? எனக்கு என் லைஃப்பில் வந்துட்டு இருந்தது எப்போவுமே கேர்ள்ஸ் தான் நடுவில் வருவாங்க. அந்த மாதிரி இவங்க போவாங்க, சீட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சே இருக்கும் அந்த விஷயம். அதை வந்துட்டு அப்பையும் நான் வந்துட்டு அப்போல்லாம் நான் சீரியஸாகவே ஒரு முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கேன். அது இப்போ நினைக்கும் போது ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் கூட திருப்பி நான் அக்செப்ட் பண்ணுவேன். அந்த மாதிரியெல்லாம் நான் வந்துட்டு இருந்திருக்கேன் லவ்னால. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே அவங்க வேற பொண்ணுங்களோட இருப்பாங்க. அது வந்துட்டு இருந்த ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்துச்சு. 3மே அப்படி தான் இருந்துச்சு. 3மே நான் அக்செப்டும் பண்ணியிருக்கேன். அகெயின் அக்செப்டும் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அது என்னால் முடியல, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் கடைசியாக. ஏன்னா என்னாலேயும் ரொம்ப வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓகேவும் சொல்ல முடியாதுல்ல. நான் சரி ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். பட்
ஸ்டில் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, இதுக்கு மேலே எதுக்குடா இருக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுனால தான் நான் தான் வெளியே வருவேன் ஃபஸ்ட்டு. இல்லை எனக்கு இது தேவையில்லைன்னு வெளியே வந்துடுவேன். இவர்கிட்ட என்னென்னா ஏன்னா நான் என்னோட ட்ராமா அப்படின்னாலே என்னென்னா என்னை சீட் பண்ணுறது தான், அதுவும் நான் இருக்கும்போதே சீட் பண்ணுறது தான். அந்த விஷயம் வந்துட்டு இவங்ககிட்ட நான் சொல்லுவேன், ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசுங்க, கேர்ள்ஸ் கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அதெல்லாம் நான் சொல்லுவேன். இவர் பேசுவார், ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார். மற்றபடி ரொம்ப லாயலாக இருப்பார். எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமே. ஐயோ ரொம்ப லாயலாக இருக்காரு அப்படின்ற ஒரு பயம். நம்பலாமா வேண்டாமா அப்படிலாம் ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பழகிருச்சு. இப்போது என்னென்னா என்னோட கடைசி ரிலேஷன்ஷிப்லேயே நான் என்னென்னா ஒரு புது ஆளாக நான் மாறிட்டேன். அது இவருக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னு ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால். சில விஷயம்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக திங்க் பண்ணுறது, ட்ராமாட்டிக்காக இல்லாமல், ரொம்ப அப்படியே இதுவாக இல்லாமல், அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் ஆயிட்டேன். அது வந்துட்டு வாண்டடாக கிடையாது. மேபி நான் பார்த்த விஷயங்கள்னால நானே அப்படியே நேச்சுரலாகவே சேஞ்ச் ஆகிட்டேன். அதனால் இவருக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். சிலதெல்லாம் முன்னாடி மாதிரி கொஞ்சம் இறங்கி போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இவர்கிட்ட பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஓகே இறங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம். மற்றபடி இவர் எங்கிட்ட வந்துட்டு ரொம்ப லாயலாக ஹானஸ்ட்டாக, சும்மா நாங்கள்லாம் விளையாடி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க. ஆனால் எனக்கே வந்து தெரியாது. சும்மா கால் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை வச்செல்லாம் கால் பண்ணி அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. படத்துக்கு போகலாமா பேசியிருக்காங்க. நாங்கள் கூட தான் இருந்தேன், பட் நான் அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க எல்லாருக்கிட்டையும் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கிட்டையும் பண்ணாங்க, எல்லார்கிட்டையும் பண்ணாங்க. நீ காலில் இரு, நான் வந்துட்டு அரவிந்த் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படிங்களா அப்படின்னு கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்ட உடனே எனக்கு கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருன்னு தெரில, என்னை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசினாங்க, நான் கட் பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லைங்க இங்கே நாங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, அவரோட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓகே, இவர் எதுனாலும் தப்பாக போயிருமோ ரிலேஷன்ஷிப்பில், இவளுக்கு தெரிஞ்சால் ஏதாவது தப்பாயிருமோ, தப்பாக இல்லாத விஷயம் கூட இவளுக்கு தெரியும் போது ஏதாவது சந்தேகப்பட்டுருவாளோ ஏதாவது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறக்காகவே அவர் அவாய்ட் தான் பண்ணுவார். நான் தான் சொல்லுவேன், பேசுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்துட்டு கரெக்டுன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்குது, ஏன் நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன். பட் அவர் நேச்சுரலாகவே அதை அப்படி கொண்டு வந்துட்டார். வாண்டடாக அப்படி கட்டுப்படுத்தி யாட்டி பேசக்கூடாது அப்படிலாம் அவர் நேச்சுரலாக அவர் இருக்கார், நானும் அப்படி இருக்கேன். சூப்பர். பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அவங்களோட டீன்ஸு, இந்த 20 ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு அந்த டாலரன்ஸ் லெவல் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கும்ல. நம்ம வந்து இந்த ரெட் ஃப்ளாக்ஸாக பார்த்து போய் விழுவோம், அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும்ல. அது உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன அடித்தாலும் என்ன பிடிச்சாலும் ஓகே நீ தான் என்னவன்ற ஒரு மோடில் இருப்போம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் இல்லையா? அதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபேஸ் ஆஃப் திவ்யா எப்படி இருந்தாங்க, அதுலேருந்து இப்போ சேஞ்ச் ஆன திவ்யா இப்போ எப்படி இருக்காங்க? ஒரு லவ் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுங்க கிட்ட அவங்க போகிறாங்க அப்படிங்கும்போது யாராவது ஒத்துக்குவாங்களா? ஆனால் நான்லாம் நிறையா அக்செப்ட் பண்ணி நான் இருந்திருக்கேன். ஆனால் அது இப்போ வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமாக நான் பார்க்குறேன். அது என்றைக்குமே நான் வந்துட்டு இப்போ ஒரு லவ்வா, ட்ரூ லவ்வா அப்படிலாம் நான் இன்றைக்கும் நான் சொல்ல மாட்டேன். இவர்கிட்டையும் அதை சொல்லுவேன். அதெல்லாம் நான் வந்துட்டு என்னோட பாஸ்ட்டில் இருந்த ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அது ஆக்சுவலி லவ்வே கிடையாது. ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்ககிட்டையும் நீங்கள் போகிறீங்க, அது எனக்கு தெரிஞ்சே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே நான் இப்போ லவ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ஏதோ ஓகே இவங்களை விடக்கூடாது, இருந்துட்டோம் அப்படிங்கிறக்காக இருந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை நான் என்றைக்குமே என்கரேஜே பண்ண மாட்டேன். ஓகே அவங்க போயிட்டனாலும் நான் இருக்கேன் பாரு அப்படின்ற ஒரு லவ்வை வந்து நான் என்றைக்கும் என்கரேஜ் பண்ணல. அது என்னோட முட்டாள்தனம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிறது தான் நான் என்னோட கரெக்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு மெச்சூர்டாக ஓகே நீ இல்லையா, சரி ஃபைன், நான் வேணான்னு நினைக்கிறேன், ஓகே போய்க்கோ, இல்லை நான் வேணும்னு நினைக்கிறேன், ஓகே இரு, அப்படி தான் நான் மாறிட்டேன். இதுதான் எனக்கு நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் எனக்கு கரெக்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அது இவருக்கு வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு இவங்க இப்படிலாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டாங்க இல்லையா? ஸோ சில விஷயங்கள் நான் வந்துட்டு மாறினதுனால என்கிட்ட மட்டும் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இவருக்கு இருக்கா? இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நான் அப்படியே நானே வந்துட்டு என்ன வந்து இல்லை, நான் அந்த விஷயத்துக்கு வந்து இவங்களையுமே ரொம்ப, ஏன்னா நம்ம எதை பார்த்து இது பண்ணுறோமோ அது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ட்ராமா ஆயிரும்ல. அதனால் வந்து இவங்களுமே என்கிட்ட வந்து வாண்டடாக இவர்கிட்ட நம்ம அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஓகே நம்ம இந்த மாதிரிலாம் இருந்துட்டோம், அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு வாண்டடாக. எந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி திவ்யா முன்னாடி இருந்தது இப்போ இல்லை உங்ககிட்ட?
இவங்க எப்படின்னா அதான் இவங்க சொன்னாங்களே, இப்போ என்னாலும் ஆனாலும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல. இப்போ என்னன்னா ஓகே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பாக நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நான் கூட இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் அந்த மாதிரி ஃபேஸ்ல இருக்காங்களா? இண்டிபெண்ட்டாக அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஆனா அது இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாங்க திருப்பியும் பழைய மாதிரி. ஏன்னா எனக்கு என்னன்னா எவ்வளவோ கேவலமான பர்சன்ஸ் கூடலாம் அப்படி நான் இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது உங்ககிட்ட நான் ஏன் வந்துட்டு இறங்கக்கூடாது, இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால இப்போதான் கொஞ்சம் ஓகே ஃபைன் நல்லா போயிட்டுருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் இதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்கு வரும். ஏன் நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ 2 பேருமே கரெக்டான ஒரு வேல தான் போயிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அரவிந்த் அவர் லைஃப்ல ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். அவரோட லைஃப்ல, அவரோட கெரியர் வைஸ், பர்சனலி உங்களுக்காக அது வேண்டாம், நோ அப்படின்னு ஸ்டாப் பண்ண ஏதாவது ஒரு விட்டு கொடுத்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா பெருசா? இவர் ஆக்சுவலி ரைடர். ஐ எம் ரைடரா? அது என்ன வண்டியில் ஓட்டிட்டு இருப்பீங்க? மோட்டோ கிராஸ் ஓட்டுவேன், ரேஸ் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வேண்டவே வேண்டாம் எனக்கு வந்துட்டு அது வேணவே வேணாம். ஏன்னா லைஃப் ரிஸ்க் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு வேணவே வேணான்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அது என்ன வேலையை நான் ஈவன் அந்த போலீஸ் ஆகட்டும் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைனாலே எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அதில் வந்துட்டு பொறுப்பாகவே இருந்தால் கூட, இந்த போலீஸ்னால் பொறுப்பாக இருந்தால் கூட எனக்கு அது பயம், ஏதாவது பிரச்சனையாயிருமோ அப்படின்ற பயம். அந்த மாதிரி இவருக்கு எப்படின்னா, இவர் இப்போ முந்தனத்து கூட அவரோட ஃப்ரெண்டோட அந்த பைக்கை வாங்கிட்டு வந்தார். நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் என்னோட ஸ்கூட்டியில். அவர் போயிட்டுருக்காரு, ரோட்டில் போக மாட்டேங்கிறாரு, மண்ணில் மேட்டில் தான் சைடில் போயிட்டுருக்காரு. எனக்கு அதை பார்த்தோன்னே பயம், என்னென்னமோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, இவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நான் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு சின்ன இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இவங்க லைஃப்பில் அதில் நிறைய சலுகைகள் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே எனக்கு வேணாம், நீ அதில் ₹1 கோடி சம்பாரிச்சுன்னா எனக்கு அது வேணாம் அப்படின்றது தான் நான் இது பண்ணேன். மற்றபடி ஆசைன்னா அதை தடுக்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற லெவலுக்கு அந்த மைண்ட் இல்லை. பட் லைஃப் ரிஸ்க் ஆகிற மாதிரியான வேலை வேணாம். மித்த என்னனாலும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு அது வந்துட்டு மிஸ்ஸிங் இருக்கா? இல்லை எனக்கு வந்து ஓகே ஃபைன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மிஸ்ஸிங் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட என் ஃப்ரெண்டு வந்து அவர் பைக் எடுத்துகிட்டு வந்தப்போ கூட எனக்கு பைக்னா நார்மல் பைக்கில் இல்லை, அவங்க டாட்டூஸ்லாம் பார்த்தாலே அவரு கொஞ்சம் அப்படிதான். இப்போ எல்லாமே டோட்டலாக எனக்கு இருந்துச்சு. இப்போ நேற்று கூட நான் அந்த 2-3 நாளைக்கு அந்த பைக் எடுக்கும்போது நான் கேட்டேன், நான் திரும்பி ஓட்டட்டுமா அப்படிலாம். ஆனால் இவங்க போங்கன்னு சொன்னால் போயிடுவாரு. ஆனால் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க ஒரு ஷாலினி மாதிரி வேண்டாம் அந்த ஒரு மோட்ல. ஆமா வேணாம். அவங்க அந்த மாதிரி அவங்களோட கெரியர் வைஸ்ல ஏதாவது பெருசா அவங்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் ஃபேமிலி லைஃப்காக ஏதாவது இருக்கா? கரெக்டாக என்னோட பர்த்டே அன்றைக்கி தான் அது. ஆக்சுவலி அது நாங்கள் போய் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வரும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. இவங்க ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருப்பாங்களே, கணேஷும் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டயத்தில் வந்து ஒரு மூவி சான்ஸ் வந்துச்சு. அவங்க 2 பேர்த்தையும் வச்சு கூப்பிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. திரும்பி அந்த டைமும் கூப்பிட்டு கன்ஃபார்மாக வந்து பேசுனாங்க. அப்போ அந்த டைமில் தான் வந்து இவங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் அது வேண்டாம் அப்படின்னே டிசைட் பண்ணாங்க. இல்லை இந்த லைஃப்குள்ளே நான் போகிற மாதிரி இருக்கனால அவங்க அந்த மூவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. அதுதான் மேபி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீக்ரியேஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து கொஞ்சம் மொக்க சாங்ஸாக எடுத்து பெருசாக வந்து அந்தளவுக்கு முன்ன மாதிரி எஃபெக்டிவாக எடுக்கிறது இல்லை. எனக்காக வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப டான்ஸ் இல்லாமல் ஒரு மாண்டேஜஸாக இந்த மாதிரிலாம் ரொம்ப எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்காக கமெண்ட்லேயுமே நிறைய வரும். இந்த மாதிரி வந்து அவருக்காக நீங்கள் எடுக்கிறீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்காக வந்து எனக்கு வந்து இவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல். ஏன்னா வந்து எனக்கு அந்த ரீக்ரியேஷனுங்கிறது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம். அது வந்துட்டு திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணி, ஏன்னா இப்போ நான் வந்து டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் தான் மேக்ஸிமம் நான் சாங்ஸ் எடுப்பேன் ஒரு கப்பலாக இருக்கும்போது. அப்போ அந்த விஷயத்தையே நான் இது பண்ணிவிட்டு இப்போ இவருக்காக வந்துட்டு ஓகே மாண்டேஜஸாக போகலாம், இவருக்கு டான்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி என் மைண்டே அப்படி செட் ஆகிடுச்சு. ஓகே ஐயோ இதுக்கு மேலே வேறு பையன் கூட நான் பண்ணலாம் தான் நினச்சேன். நீ இப்போ ரீசெண்டாக கூட சரி பண்ணலாமா, திருப்பி எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா, நானுமே சொல்லிட்டு தான் இருந்தேன். போய் பண்ணுறதுன்னா நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனாலுமே எனக்கு ஓகே போட்டு ஏதாவது போய் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு டைம் வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட். இப்போலாம் நான் தான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், நீ பண்ணு, முன்ன மாதிரி இருந்தால் பண்ணு.
அது ஏன் கான்ஷியஸான ஒரு டெசிஷனா மேரேஜ்க்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது? அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சரி நம்ம இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் நம்ம எதுக்கு விடணும், கல்யாணம்னா அது இவங்ககிட்ட ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுது, நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுது. ஆனால் அது பொண்ணுங்களுக்கு இருக்க விஷயமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆஃப்டர் மேரேஜ் இல்லை ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டே கொஞ்சம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற எனக்கே தாட் வந்துருச்சு. அது மற்றவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்போல்லாம் கிடையாது. எனக்கே ஒரு சில தாட், எதுக்கு நம்ம ஒரு ஃபேமிலிக்கு போகிறோம், எதுக்கு இன்னொரு பையன் கூட பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ எப்படின்னா கொஞ்சம் ஓகே, நம்ம ப்ரொஃபைல் வந்துட்டு கொஞ்சம் ரீச் பண்ண வைக்கணும், நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா இவருனாலும் இப்போ மற்ற வேலைகளும் இவருக்கு பண்ணிகிட்ருக்காரு. இவரையும் நான் வந்துட்டு கூப்பிட்டும் என்னால் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா இவர் கூட நிறைய சாங்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு வேலை அப்படின்னு வரும்போது என்னால் பண்ண முடியல. அதனால் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இன்னும் எவ்வளோ ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடுவேன். ரீக்ரியேஷனை ஸ்டாப் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல. பட் ஏன்னா அதுக்கப்புறம் பேபி அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். நாங்கள் 2 பேர் தான் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ரீக்ரியேஷன் அதெல்லாம் பண்ணி ஒரு காலத்தில் பீக் திவ்யா அப்படின்னு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃபேன்ஸு இல்லை உங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு பீக் திவ்யா மொமெண்ட்ஸ் இதெல்லாம் மில்லியன்ஸில் போனது அப்படிலாம் உங்களுக்கு அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கும், சே இப்படியும் இருந்திருக்கோம் நம்ம அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அதை மிஸ் பண்ணுறீங்களா? அது அந்த தருணம் எப்படி இருக்கும்? உங்களோட ஃபாலோவர்ஸே அது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் ஃபேன்ஸ் கிளப்லேருந்துலாம் அதை ஃபார்வர்ட் பண்ணி சொல்லும் போது எப்படி இருக்கும்? அது ஹாப்பியாக தான் இருக்கும். அது இன்னும் நம்ம அந்த ஒரு அது இன்னும் பதிஞ்சு தானே இருக்குது. நம்ம பண்ணதெல்லாம் இன்னும் அப்படியே அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்டா. இந்த மாதிரிலாம் சாங்ஸ் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம். ஏன்னா எனக்கு எப்படி இந்த ரீக்ரியேஷனுங்கிறத ஏன் நான் எடுக்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு மூவி சான்ஸ் கிடைக்குதா இல்லை அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த மூவியில் வர ஹீரோயின் மாதிரி நம்ம வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு மூவியை விட அந்த ரீல்ஸ் இதெல்லாம் தான் நிறையா பீப்புள் பார்க்குறாங்க. அது அந்த மாதிரி எனக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது ஆசை. சின்ன வயசுலேருந்தே நான் சென்னையில் இருக்கும்போது ஏதாவது டிவியில் வந்துட்டு இப்போ சாரீ கட்டி ஏதாவது இப்போது நீங்கள் அவருக்கு ஒரு சாங்குக்கு அது பிரபுவும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட சாங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி சாரீ எடுத்து நான் இது பண்ணிவிட்டு அவங்கள மாதிரியே பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பேன். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏன்னா அப்பா வந்துட்டு இந்த சினிமா அந்த இதில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு சரியாக கிளிக் ஆகலை, எதுவுமே பெருசாக எதுவும் கிளிக் ஆகலை. ஆனால் அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருந்தார். எனக்கும் அதே மைண்ட் செட்டாக அப்படியே வந்துருச்சா பிளட்டா அப்படின்னு தெரில. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த ரீக்ரியேஷன் வரும்போது நான் ரொம்ப அதுக்கு எஃபோர்ட் போடுவேன். லொக்கேஷன் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு டக்குன்னு இதை பண்ணணும். ஏன்னா அதுக்கு நல்லா ரீச்சும் சப்போர்ட்டும் இருந்ததுனால ஓகே, இது மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்துச்சு. இன்னொன்று என்னோட ஹாப்பி சேக்காக நான் பண்ணேன். இது பண்ண நம்மளுக்கு எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஓகே, நான் பண்ணிட்டேன்டா, இந்த ஹீரோயின் மாதிரி நான் பண்ணியிருக்கேன், இந்த ஹீரோயின் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ பண்ணதே அந்த மூவி சான்ஸ்க்கு தான். அந்த மூவி சான்ஸே விட்டது எதுக்கு அப்போ? அதுதான் அதுதான் அது எப்படின்னா நம்மளுக்கு எப்போ அது கிடைக்கும் மூவி சான்ஸுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒரு வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோமா, எங்களை வந்துட்டு சும்மா கூட ஏதாவது ஒரு சீரீஸ்க்கோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கோ கூட எங்கள் 2 பேரும் கூப்பிட்டதே கிடையாது. பெருசாக கூப்பிட்டதில்லை, சும்மா வரும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர நாங்கள் கேட்போம். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பிராண்டாக அப்படி வந்தது கிடையாது. அதனாலே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே அவ்வளோதான் போல், இந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க போல், ரீக்ரியேஷன் பண்ணால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது போல், மேபி ஆக்டிங் அந்த மாதிரி நம்ம ஆக்டிங் மாதிரி போயிருந்தா, சீன் மாதிரி போயிருந்தா ஏதாவது கிடச்சிருக்குமோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனாலே எனக்கு என்னென்னா கிவ் அப் பண்ணிட்டேன் நான். என்ன இதுக்கு மேலே என்ன கிடைக்க போகுது, சொன்ன மாதிரி திருப்பி ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன கூப்பிட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, மேரேஜுக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் ஓகே ஃபைன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் அந்த விஷயத்த. கிடைச்சதை விட்டதுக்கான காரணம் அதான் இந்த மேரேஜ் பண்ண போகிறேன், இது எதாவது பிரச்சனை ஆகுமோ, இப்போ போய் எதுக்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும், அதனால் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிட்டேன். வேண்டாம், ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.